ஹாய், இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கான மினி விலாக் பார்த்துடலாம். காலையிலே கோலம் போட்டாச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கோலம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் செடியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மல்லிகைப்பூ பூத்துருந்துச்சு, வாசமாக இருந்துச்சு. நான் தண்ணி தெளிக்கும் போது நல்லா வாசம் கொடுத்துச்சு. ஸோ அதையும் பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பறிக்க மனசு வரல. எப்போயுமே செடியிலேருந்து பார்க்கும்போது தான் எனக்கு அழகாக இருக்கும். பறிச்சோன்னா அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பாத்ரூம் வந்து பார்த்தாக்கா கொஞ்சம் டர்ட்டியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபாஸ்ட்டாக கடன் வாஷ் பேஷனை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம எப்போயுமே பாத்ரூமை நீட்டாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வீடே சுத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நல்லா க்ளீனாக தேய்ச்சி கழுவியாச்சு. என்ன பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாத்ரூம் தான் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால் அதை கடன்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது க்ளீன் பண்ணோன்னே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நான் காமிக்கிறேன். இந்த ப்ரஷ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷு நான் ஒரு சும்மா கடைகளில் தான் வாங்கினேன். எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம லிக்விட் அதில் நினச்சிட்டு நம்ம தேய்க்கும் போது நமக்கு ரொம்ப முன்னாடி உள்ள கரைகள் கூட நமக்கு எளிதாக சீக்கிரமாக வெளியில் வந்துடுது. நல்லா பளிச்சுன்னு இருக்குது. காலையில் எழுந்த உடனே கோலம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த வேலை தான் ரொம்ப கடன்னு வேலை முடிச்சிட்டேன். அடுத்து வந்து பசங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் இந்த வேலையை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போய் பண்ணலாம். பசங்களாம் எழுந்திரிச்சு வரத்துக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி இப்படி தாங்க மினி விலாகில் இன்றைக்கி இப்படி தான் போணுச்சு. கடகடன் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. கிச்சனுக்குள்ளே வந்தோடனே சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். சப்பாத்தி மாவு பசஞ்சிட்டு உருண்டையும் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு எனக்கு சப்பாத்தி தான் வேணும் அப்படின்னு தீரணி கேட்டிருந்தா. ஸோ அதனால் சப்பாத்தி உருட்டி வச்சாச்சு. இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு குருமா பண்ணிடலாம், சட்டன் ரெடி பண்ணுற குருமா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி வதக்கி விட்டுட்டுருக்கேன். கரம் மசாலா போட்டு வெங்காயம் தக்காளியை வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இதில் நம்ம கொஞ்சம் காய்கறிகள் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பீன்ஸு கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பீன்ஸும் கேரட்டையும் கட் பண்ணிவிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். இது சிம்பிளாக டக்குன்னு ரெடி பண்ணுற குருமா தான். இது பசங்களுக்கு நல்லதாக இருக்கும். தேங்காய் விடாமல் நம்ம இந்த மாதிரி குருமா பண்ணோன்னா கெட்டு போகாமல் இருக்கும். சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. லஞ்சுக்கு சப்பாத்தியை பேக் பண்ணிவிட்டு இந்த குருமாவையும் நம்ம பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி லஞ்ச் ரெசிபி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை அடிக்கடி பார்த்துட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டுடே மினி விலாக் இப்படி தான் போணுச்சு நமக்கு. நாளைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு உடனடியாக வீடியோ போட்டு விடுறேன். ஸோ அதையும் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் திஸ் சேனல். குருமாவை பாருங்கள் சூப்பராக ரெடியாக இருக்குது. உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ், அப்புறம் கரம் மசாலா போட்டு நல்லா தாளிச்சிட்டு புதினா போட்டிருந்தேன். அவ்வளோதான். இது லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் திஸ் சேனல். தேங்க்யூ.